ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் நைட் ரைட் ப்ளஸ் ஃபுட் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணோம். பைக் ரெடி, ஹெல்மெட் போட்டுட்டு ரோட்டுக்குள்ளே அப்படியே கிளம்பிட்டோம். நைட் டைம்னால் ரொம்ப ஜில்லுன்னு காற்றடிச்சு வேறு லெவலில் ஃபீல் இருந்தது. ரோட் டிராஃபிக் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்தது. சும்மா ஸ்மூத்தாக நம்ம பைக் வந்து ரைட் பண்ணிகிட்டே போய்கிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாகவே பேசிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே எங்கேயுமே வெளியே போக முடியல. பாப்பாவை பார்த்துக்க வீட்டில் அப்படியே ரொட்டீனாக போயிட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் வெளியே வந்துக்கிட்டு இருந்தேன். வெளியே வந்துட்டு சரி எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பிளான்லாம் போட்டு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா எங்கள் வில்லேஜில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு தான், காதிரி ஹோட்டலுக்கு தான் போகிறோம். அங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். காலேஜ் டைம்லலாம் வந்து இந்த மாதிரி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலே அப்பா பெர்மிஷன் கேட்கணும், வெளியே விடவே மாட்டாங்க. அப்படியே நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு பிளான்லாம் பண்ணி சரி போவோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணாலுமே பிளான் போட்டு எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிடுவோம். ஆனால் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேன்சல் ஆகிரும். எப்படி கேன்சல் ஆனே தெரியாது. உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானுக்கே தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா எங்கள் வீரநல்லூர் ஏரியாவில் உள்ள காதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறோம். அங்கே ஃபுட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து ஃபுட் எல்லாமே இருக்கும். இன்றைக்கி சரி நம்ம போய் சாப்பிட்டு வரலாம், நைட் டைமு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம். நைட் வியூவில் வந்து நாங்கள் அவ்வளோவா அந்தளவுக்கு பார்த்தது கிடையாது. சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். 3 பேராக தான் போகிறோம். நான், என்னுடைய ஃப்ரெண்டு 2 பேர், 3 பேராக பைக்கில் போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு ஃப்ரெண்டு தனியாக பைக்கில் வரா, நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் காதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு. இங்கேருந்து பார்க்கையிலே அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுல்லாகவே லைட் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. புதுசாக அங்கே கூட ஸ்வீட்டு, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த ஹோட்டல் ரியலி நல்லா இருக்குங்க. வியூ வந்து நல்லாயிருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாமே பெஸ்ட்டு வியூன்னு கூட சொல்லலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளே போய் நம்ம ஃபுட்டை ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிடலாம். ஃபுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி க்ரௌடு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது காதிரி ரெஸ்டாரண்ட்டில். பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க காதிரி ரெஸ்டாரண்ட்னு. ஹைலைட்டே இந்த வியூ தாங்க. தயவு செஞ்சு நைட் டைம் நீங்கள் சாப்பிட போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஓப்பன் கார்டனில் போய் சாப்பிடுங்க. ரியலி சூப்பராக இருக்கும். பாருங்கள், வியூ இவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் எங்களுக்கான சீட்டை பிடிச்சிட்டோம். சீட்டு கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஹோட்டலில். ஓரளவுக்கு எங்களுக்கு சீட்டு கிடச்சிட்டு சாப்பாடு நாங்கள் சொல்லிட்டோம். என்ன சாப்பாடுலாம் சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் கொத்து, ஆம்லேட்டு, கலக்கி, பட்டர் சிக்கன் மசாலா, ஃபைனலாக வந்து நான் தாங்க ஆர்டர் பண்ணோம். எனக்கு இதில் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இதில் எது நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணலே சிக்கன் கொத்து தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் அங்கே போனீங்கன்னா சிக்கன் கொத்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்போக்கு ஈக்குவலு வேறு எதுவுமே இல்லைங்க. ஃபுட்டு, நைட் ரைடு, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதெல்லாம் வேறு லெவல் ஃபீலுங்க. இதெல்லாம் நமக்கு வந்து நாட் ஜஸ்ட் எ நைட்டுங்க, இது ஒரு மெமரி. உண்மையிலே சொல்லப்போனால் லைஃப்பில் திரும்ப இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிற மூமெண்ட்லாம் எனக்கு இந்த ப்ளேஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸோடு போனது தாங்க எனக்கு பெஸ்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அனுபவங்கள்லாம் இருந்தது அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இது போன்ற வீடியோவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.